இன்று மார்கழி மாதம் 10ஆம் நாள். ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவை பாசுரம் 10ஐ நாம் சிந்திப்போம். நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மானாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார், நாற்றத் துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்றப் பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள், கூற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தந்தானோ, ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். முற்பிறவியில் எம்பெருமான் நாராயணனை எண்ணி நோன்பிருந்ததன் பயனாக இப்போது சொர்க்கம்போல் சுகத்தை அனுபவிக்கின்ற பெண்ணே, உன் இல்லக்கதவை திறக்காவிட்டாலும் பரவாயில்லை, பேசவும் மாட்டாயோ? நறுமணம் வீசும் துளசியை தலையில் அணிந்த நாராயணனை நாம் போற்றி பாடினால் அவன் நம் நோன்பிற்குரிய பலனை உடனே தருவான். முன்னொரு காலத்தில் கும்பகர்ணன் என்பவனை தூக்கத்திற்கு உதாரணமாக சொல்வார்கள். உன் தூக்கத்தை பார்த்தால் நீ அவனையும் தோற்கடித்து விடுவாய் போல் தெரிகிறது. சோம்பல் திலகமே, கிடைத்ததற்கரிய அணிகலனே, எந்த தடுமாற்றமும் இல்லாமல் கதவை திறந்து வெளியே வா. இவ்வாறு இந்த பாசுரம் அற்புதமாக அமைந்துள்ளது. அடுத்து நாம் மாணிக்க வாசகர் அருளிச் செய்த திருவெம்பாவை பாசுரம் 10ஐ நாம் சிந்திப்போம். பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதத் மலர் போதார் புனை முடியும் எல்லாம் பொருள் முடிவே, பேதை ஒருபால் திருமேனி ஒன்று அல்லன், வேதம் முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டர் உளன், கோதில் குலத்து அரண்தன் கோயில் பிணாப்பிள்ளைகாள், ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆர் உற்றார் ஆர் அயலார், ஏது அவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய். இவ்வாறு இந்த பாசுரம் அமைந்துள்ளது. சொற்கொண்டு விளங்க முடியாதபடி அவனுடைய திருவடிகள் பாதாளங்கள் அனைத்துமாய் இருக்கின்றன. பூவால் நிரம்ப அலங்கரிக்கப்பட்டிருக்கிற திருமுடியோ எல்லா பொருள்களுக்கும் முடிவானதே. உமாதேவியாரின் சமேதநாதனால் அவனுக்கு மேனி ஒன்று அன்று, அவனை மற்றும் விளங்க வேதங்களுக்கும் தேவர்களுக்கும் மக்களுக்கும் இயலாது. சொல்லில் அடங்காத உயிர் தோழன் அவன். தொண்டர் உள்ளத்தில் அவன் தெளிவுற இலங்குகின்றான். குற்றமில்லாத ஏற்றத்தை உடைய கரன் அவன். அவனது ஆலயத்திலுள்ள பெண் பிள்ளைகளே, அவனுக்கு ஊரில்லை, பேரில்லை, உறவினர் இல்லை, வேற்றார் இல்லை. அவனை முழுதும் விளங்கி பாடும் விதம் கிடையாது. மாதே, அவனது மகிமையை ஏற்றுக்கொள், பின் ஓர்ந்து பார். சேதனம் அசேதனம் ஆகிய அனைத்துமாய் இருப்பவன் பரமன். அவனுக்கு புறம்பாக ஒன்றுமில்லை. அவனை முழுவதும் விளக்க முடியாது. இவ்வாறு இந்த பாசுரம் அற்புதமாக அமைந்துள்ளது.